குற்றங்களை தடுக்க சட்டம் இயற்ற வேண்டிய சட்டமன்றமே குற்றவாளிகளின் கூடாரமாயிருந்தா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்காம வேற என்ன செய்யும்? 234 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள தமிழ்நாடு சட்டமன்றத்துல 57 எம்எல்ஏக்கள் மேல குற்ற வழக்குகள் இருக்கிறதா 2024-2025 ஆண்டுக்கான ஏடிஆர் ரிப்போர்ட் சொல்லுது. 2 எம்எல்ஏக்கள் மேல கொலை வழக்கு, 13 எம்எல்ஏக்கள் மேல கொலை முயற்சி வழக்கு, 3 எம்எல்ஏக்கள் மேல பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்குன்னு கிரிமினல் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களின் குற்றங்கள் 58% அதிகரிச்சிருக்கும். ஆளும் திமுக அமைச்சர்கள் நீதிமன்றம் போய் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு பதவி இழக்கிறதையும் கொள்ளையடிச்சது உண்மைதான்னு உச்ச நீதிமன்றமே தண்டனை தந்தாலும் ஜாமீன் வாங்கி இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவிய இந்த வெச்சுக்கன்னு தூக்கி கொடுக்கும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்றம் வேற எப்படி இருக்கும்? சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான குற்றங்களை விசாரிக்க லோக் ஆயுக்தா நீதிமன்றங்கள் அமைச்சு விரைந்து தீர்ப்பு வாங்கி தரப்படும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு ஸ்டாலின். ஆனா ஊழல் வழக்கில் கைதான திமுக அமைச்சருக்கு தியாகி பட்டம் தந்ததை தவிர வேற ஒண்ணும் பண்ணல. இப்ப தமிழ்நாடு எம்எல்ஏக்களின் குற்றங்கள் 58% அதிகரிச்சிருக்கிறதா ரிப்போர்ட் வருது. 4 பேர்ல ஒருத்தருங்கிற கணக்குல தமிழ்நாடு சட்டமன்ற குற்ற செயல்களின் கூடாரமா மாறினா சட்டம் ஒழுங்கு நிலைமை என்ன ஆகும்?